வணக்கம் மக்களே. பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 1000 குறித்து சற்று முன் வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் மற்ற பண்டிகைகளை விட பொங்கல் பண்டிகை மிக விமரிசையாக கொண்டாடப்படும் மக்கள் வாழ்வியலோடு கலந்த ஒரு பண்டிகை என்பதால் அனைவரும் தங்களின் சொந்த ஊருக்கு சென்று கொண்டாடி மகிழ்வார்கள். அது மட்டுமின்றி பொங்கலையொட்டி பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் கிராமங்களில் நடைபெற்று வருவது வழக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு பொங்கல் பரிசாக 1 கிலோ பச்சரிசி, கரும்பு மற்றும் சர்க்கரை ஆகியவற்றோடு 1000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் எதிர் வரக்கூடிய பொங்கலுக்கு தமிழ்நாடு அரசு எப்போது முதல் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கும் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 1 மாத காலமே இருக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசு கூடிய விரைவில் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடும் என சொல்லப்படுகிறது. முதலில் எந்த தேதியில் பொங்கல் பரிசு டோக்கன்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகும். அந்த டோக்கனில் இருக்கும் தேதியில் ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் கடைக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம். மெட்ரோ சேவையில் இன்ஃபோசிஸ் ஊழியர்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் சேவை. வரும் 13ஆம் தேதி போகி பண்டிகையும் ஜனவரி 14ஆம் தேதி தை பொங்கலும் கொண்டாடப்பட இருக்கிறது. இதில் ஜனவரி 13ஆம் தேதி போகி பண்டிகைக்கு முன்னர் சனி ஞாயிறு என 2 நாட்கள் விடுமுறை தினமாக இருக்கிறது. எனவே அதற்கு முன்னதாகவே பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கும் பணிகள் தொடங்கும் என அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. எனவே ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டோக்கன்கள் வழங்கும் பணிகள் தொடங்கப்படும் என்றும் 10ஆம் தேதியிலிருந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகள் தொடங்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமின்றி மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களுக்கு பொங்கல் பண்டிகையை ஒட்டி முன்கூட்டியே அந்த பணம் அவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என சொல்லப்படுகிறது. வழக்கமாக மாதந்தோறும் 15ஆம் தேதிதான் மகளிர் உரிமை தொகை குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. ஆனால் கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி 10ஆம் தேதியே மகளிர் உரிமை தொகையானது பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. நடப்பு ஆண்டிலும் இதே நடைமுறை பின்பற்றப்படும் என சொல்லப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெறும் பெண்களுக்கு வரும் ஜனவரியில் பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாயும் சேர்த்து 2000 ரூபாய் கிடைக்க போகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா பெண்கள் அனைவருக்கும் ஒரு ஜாக்பாட் அறிவிப்புனே சொல்லலாம். ஏன்னா யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வருதோ அவங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே பொங்கல் பரிசா ரூபாய் 1000 கொடுப்பாங்க. ஸோ இது இரண்டையும் சேர்த்து ரூபாய் 2000 அடுத்த மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஸ்டார்டிங்ல இருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பொங்கல் பரிசு தொகுப்பா என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் நோட்டிஃபிகேஷன் மூலமா உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும். மேலும் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.